குங்குவாட்ட ஆரஞ்சு நல்லாவே பழுத்துருச்சுங்க. இது வந்து அறுவடை பண்ணணுங்க. பண்ணிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுதாங்க பழம் சைஸ் வந்து இது. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பழுக்கணும். அப்போ தான் நம்ம அப்படியே சாப்பிடும்போது நல்லா வந்து சுவையாக இருக்கும். இது வந்து இப்போது நிறையவே வந்திருக்குங்க. விட்டமின் சி இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அப்படியே தான் இதை சாப்பிடணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிளையிலையும் இங்கே பாருங்க, கொத்து 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 கொத்தா வந்து நிறைய காயும் பிஞ்சும் வச்சுருக்குங்க. நான் 2 செடி வச்சுருக்கேங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இதுதான் தொட்டியோடைய சைஸுங்க. இப்போ வேஸ்டான காய்கறி கழிவுகளையும் பூண்டு தோல், வெங்காயத்தோல், இஞ்சி தோல் அந்த மாதிரி இருக்கிறத அரைச்சோம், வாழைப்பழத்தோலையும் அரைச்சி இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த வெயிலையும் வந்து நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும். நிறைய காய் பிஞ்சு எல்லாம் வருங்க.